தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு தெளிவான திட்டமிடலுடன் பயணிக்க வேண்டிய வருஷமாக இருக்குது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தோன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக செஞ்சிருக்கிறாரு. இது தாய் வழி உறவுகள் மற்றும் சொத்து விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியை தரதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே சமயம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு அபாரமான அபரிவிதமான துணிச்சலையும் வெற்றியையும் வாரி வழங்குகிறாரு. கேது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. இதனால் ஏற்படக்கூடிய பலனை பார்க்குறப்போ ஆன்மீக ஞானத்தை தரதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் ஏற்படுத்திடுவார். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது, நீண்ட நாட்களாக பயணம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தால் ஆன்மீக தலங்களுக்கு போகிறத வாய்ப்பெல்லாம் கொடுப்பாரு. மிக முக்கியமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜூன் 2, 2026 வரைக்கும் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து சமசப்த பார்வையாக பார்த்து மிகப்பெரிய பலத்தை கொடுக்குறாரு. அதற்கு பிறகு அவர் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு மறைஞ்சிடுறாரு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு உணர்த்துவது என்ன? ஜூன் மாதத்திற்குள் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான சுப நிகழ்ச்சிகளை முடிச்சுக்கிறது நல்லது. அதுதான் இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல வேண்டியது. ராகு 3ல் இருக்கிறதால உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகுது. மிக முக்கியமாக இளைய சகோதரர் வழியில் உங்களுக்கு இருந்த உறவுகள் பக்கபலமாக அந்த காலகட்டத்தில் இருப்பாங்க. அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதால வீடு மாற்றுறது அல்லது அலுவலகத்தில் இடமாற்றுறது மாதிரினா சில இடமாற்றங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் இருக்கிறதே சொல்லலாம். நீண்ட நாளாக திட்டமிட்டு இருந்த வீடு பெயிண்ட் அடிக்கணும் அல்லது வீட்டில் ஒரு ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சுப விரயமாக மாறி அந்த வீட்டை பராமரித்து பண்ணுற சூழ்நிலை எல்லாமே தனுசு ராசியில் ஏற்படும். முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவங்க வாகனங்களை இயக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அதிகமான வேகத்தில் இயக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அப்பப்போ வாகனத்தால் சின்ன சின்ன தடைகளும் வாகனத்தில் இயந்திர கோளாறுகளும் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஸோ எப்போவுமே வாகனத்தை கரெக்டாக பீரியடிக் சர்வீஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் வாகனத்தை இயக்கும் பொழுது அதில் உங்கள் வாகனத்தோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது நல்லது. இது மூலியமாக தேவையில்லாத போலீஸ் ஃபைன் கட்டுறதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். முக்கியமாக 4ஆம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறதால தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பேச்சில் முக்கியமாக மிக மிக நிதானம் தேவை. குரு 7ல் இருக்கும் வரைக்கும் திருமண தடைகள் நீங்கும், கூட்டு தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 8ல் மறையிறதால தேவையற்ற அலைச்சல்கள் மற்றும் வீண் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறனால கொஞ்சம் சேமிப்பாக கவனத்தை செலுத்துங்க. முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்துவீங்க. அதுவும் இஎம்ஐ மோகத்தில் போய் சிக்கிட்டு உங்களுக்கு தேவையே இல்லாத ஆடம்பர பொருட்களை வாங்கி வச்சுட்டு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் மாதம் மாதம் வட்டி கட்டுறதுக்கு மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் ஒரு பொருளை வீட்டுக்கு வாங்கும் பொழுது அந்த பொருள் நம்மளுக்கு முக்கியம்தானாங்கிறத சரி பார்த்துட்டு வீட்டில் கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் அந்த பொருள் வாங்குறது நல்லது. முக்கியமாக இந்த வருஷத்தோட முதல் பாதி மிகச்சிறப்பாகவே இருக்கும். கை நிறைய பணம் பொருளும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் விரும்பி இடமாற்றம் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு ஜூன் மாதத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களை திரும்பியை அங்கீகரிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உண்டாகும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் விரிவுபடுத்த ஜூன் மாதத்துக்கு முன்பே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. இரும்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பங்குச்சந்தை முதலீடுகளில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் வரை லாபத்தை தந்தாலும் அதற்கு பிறகு மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கான வழிகளை இப்போ இருந்தே பிளான் பண்ணிக்கிங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்க தனுசு ராசியினர் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அதிகரிக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே சமயம் 3ஆம் இடத்துல கூடிய ராகு ஏற்படுத்தி தருவார். திருமண வயது வந்துருச்சு, இன்னும் வரன் கைகூடவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்குள்ள அந்த திருமண வரன்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதே சமயம் குழந்தை பேருக்காக காத்திருக்க தம்பதிகளுக்கு வாரிசு யோகம் ஜூன் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். என்னது எல்லாமே ஜூன் மாதத்துக்குள்ளே சொல்லிட்டுருக்கீங்களா, ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எதுவுமே செயல்படாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சமாய் செஞ்சிருக்கிறதால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் இந்த நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் சில தடைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதால எந்த ஒரு விஷயத்தில் முயற்சி எடுத்தீங்கனாலும் அதில் கொஞ்சம்
தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது. முக்கியமாக குழந்தைகளோட கல்விக்காக பெரும் தொகை செலவிடுறதுக்கான காலகட்டம் அந்த காலகட்டம் இருக்குது. அவங்க முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த தேவையற்ற செலவுகள் உங்களை அப்பப்போ கையை கடிக்கவே தான் செய்யும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த நீண்ட கால வில்லங்கங்கள் உங்களுக்கு சாதமாக முடியும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி இருப்பதால டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது. புதிய வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற கனவுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நனவாகும். நவீன ரக வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. மாணவர்கள் கல்வியில் அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. முக்கியமாக உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லணும்னு நினச்சிருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் புகழ் சமூகத்தில் கொஞ்சமாக பரவும். அதே சமயம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முக்கிய குறிப்பாக என்ன சொல்லணும்னா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறு சிறு சோர்வுகளும் முதுகு வலி அல்லது கால் தொடர்பான உபாதைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதால முறையான உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்கிறது அவசியமாக சொல்லப்படுது. சமூகத்தில் உங்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இந்த ராகுவின் பலத்தால், 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் பலத்தால் முறியடிக்கப்பட்டு அதன் மூலயமா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். உங்கள் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படக்கூடியவர்கள் தானாகவே விலகி போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த 3ஆம் இடத்து ராகு செயல்படுத்துவார். பெண்களுக்கு பொன் பொருள் மற்றும் ஆவண சேர்க்கைகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். புகுந்த வீட்டில் உங்கள் மதிப்பு மரியாதை உயர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சகோதரிகளுக்குள் இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு ஒற்றுமை பலப்படுறதுக்கான ஆண்டாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு தன்னம்பிக்கை மிக உயரத்தில் இருக்கும். ஸோ ராகு 3 இருக்கிறதால எதையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு சாதிப்பீங்கன்னு சொல்லலாம். புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்கள் தொழிலுக்கு உதவியாக இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த பராபவ ஆண்டு தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையும் வெற்றியும் வழங்கக்கூடிய வருஷம் அமையும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான எச்சரிக்கை பதிவு என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்காத உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கங்க. முக்கியமாக அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது என்னென்னா, புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாகன யோகம் கண்டிப்பாக சேர்ந்து வந்திருக்கு. அதே சமயம் ஏற்கனவே இருக்கிற வாகனத்தினால அப்பப்போ தண்டச்செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதால முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே இருக்க வாகனத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதே சமயம் சனி பகவான் நாளில் வந்துருச்சு, இனி சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க தனுசு ராசியில் பொறுத்த வரைக்கும். ஆமாங்க, தனுசு ராசியில் பொறுத்த வரைக்கும் சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதால உங்கள் உடல் இயக்கம் கம்மியாயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யோகாசனம் பண்ணுறது, இதெல்லாம் முறையான உணவு பழக்கங்கள் எடுத்துக்கிறது எல்லாமே உங்கள் சோம்பல்லேருந்து ஒரு சுறுசுறுப்போடு இயக்கிறதுக்கு உதவும் சொல்லலாம். ஸோ இந்த 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து வெளியில் வந்த தனுசு ராசினருக்கு இப்போ வந்திருக்க அர்த்தாஷ்டம சனிங்கிறது பெரிய அளவுக்கு மனக்கலவை கொடுக்கலினாலும் வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன தட்டுமுட்டு வேலைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுத்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உங்கள் 3ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து, அதே மாதிரி கேது 9ஆம் இடத்துல இருந்தும் பல வகையிலையும் உங்களுக்கு உதவ போகிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மிக முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்தவங்க உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. மற்றபடி இந்த வருஷத்தோட நற்பணங்கள் அதிகரிக்கிறதுக்காகவும் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறையிறதுக்காகவும் என்ன பண்ணலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும்னா, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபடுறது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும், சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது தொழில் செய்கிறவங்களுக்கு பெருத்த உதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கஷ்டங்கள் குறையும். ஏழை எளியவர்களுக்கு அல்லது வயதில் மூத்த முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறது இந்த சனியின் அருளை பெற்றுத்தரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். தினமும் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செஞ்சு வந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். மேலும் தனுசு ராசியினரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதிலையும் அவசரப்பட்டு போகாதீங்க. முக்கியமாக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற விஷயத்துக்கு தயவு செய்து போயிடாதீங்க. அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்டு போயிருங்கிறத கவனத்தில் வச்சு செயல்படுறது. ஸோ தனுசு ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய பராபவ வருடம்ங்கிறது பல வகையிலையும் உங்களுக்கு ராகுவால நன்மையும் கேதுவால ஆன்மீக நாட்டமும் அதிகரித்து ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தரப்போகுதுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வகையிலையும் உங்களுக்கு சுகம் மற்றும் ஆரோக்கியத்துடன் நல்ல வருமானம் அமையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.